ஹாய், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் விலாக். ஆக்சுவலி ஒரு விஷயம் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ தோணுன்னே வீடியோ எடுத்துருவோம், இல்லைன்னா கண்டிப்பாக சோம்பேறி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நமக்கு இருக்கிறதே இந்த 4 முடி தான். நல்லா பார்த்துக்கோங்க, இருக்கிறதே 4 முடி தான். ஆனால் இந்த ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு மட்டும் இந்த முடியை பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு மட்டும்தான் இது இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை தடவை பார்க்குறேன்னு எனக்கே தெரியாது. இது வரைக்கும் என் ஃபேஸை கூட அத்தனை தடவை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் என் முடியை வந்து ரசிப்பேன். ஆனால் இருக்கிறது வெறும் 4 முடி. அந்த 4 முடிக்கு நீ இவ்வளோ சீன் போடுறியாமா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இருக்கிறத வச்சு தானங்க நான் பண்ண முடியும். எப்படி அழகா இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கு இல்லை? எப்படி சூப்பரா ஷைனிங்கா சில்கியா அப்படி இருக்கா? ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், கண்ணாடி முன்னாடி வந்து நான் எத்தனை தடவை பார்க்குறேனே தெரில அப்படின்னு சொன்னேன். ஆனால் கண்ணாடியை விட்டு நகர்றதே கிடையாதுங்க. இதோ இங்கிட்டு ஒர்க்கா, இப்படி ஒர்க்கா, அப்படி ஒர்க்கான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னோட முடி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். திக்னஸ்லாம் கிடையாது, அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல. ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கா? எப்போ பார்த்தாலும் வாரத்திற்கு ஒரு 3 தடவை இது நடக்கும் எங்கள் வீட்டில். முக்கியமாக என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இப்படின்னு செஞ்சாதான் எனக்கு திருப்தியே ஆகும். அவரும் சொல்லியிருக்காரு, எனக்கும் முன்னாடி இருந்துச்சுடி, ஓ முடியெல்லாம் என்ன முடி, நல்லா புசுன்னு பூனை முடி மாதிரி இருக்கு, எனக்கு நல்லா திக்னஸாக இருந்துச்சு அப்படி சொல்வார். பாவம் பிள்ளைக்கு கொட்டி போச்சு, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. இப்படிலாம் கண்ட களிய ஷாம்பு போடாத, இருக்கிற முடியும் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போலாம் எப்போ பார்த்தாலும் ஷாம்பு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எப்பயுமே கண்டிஷ்னர் போடுறதையும் நிப்பாட்டிட்டேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நல்லா போட்டுட்டு தலைக்கு இப்போ எண்ணெய்லாம் வைக்க பழகியிருக்கேன். இல்லாட்டி எண்ணெயே வைக்க மாட்டேன். இப்போ வர என் ஹஸ்பண்ட் பேச்சு வர கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாருங்க, என் கண்ணு வந்து என் முகத்துக்கு போகவே இல்லை, என் முடிக்கு தான் போகுது. நல்லா இருக்கா? இங்கிட்டு கொஞ்சம் முடி இருக்கு, சூப்பரா தெரியுதா? என்னைய மாதிரி யாரெல்லாம் உங்களோட முடியை வந்து இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நிறைய முடி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, நல்லா அடர்த்தியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் வெளியே சொல்லிக்குவாங்க, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லையே, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணால் தானே அழகாக இருக்கும். இப்போ வேற லைட்டாக கொஞ்சமாக அடியில் வெட்டிட்டேன். இத்தனூண்டுலாம் இல்லை, இவ்வளோ நீளம்தான், இவ்வளோ நீளம் வெட்டிட்டேன். ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த தடவை வெட்டலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வெட்டியிருக்கேன். கரெக்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பார்லர் போனால் அதிகமாக காசு ஆகும், அதுக்கு நம்ம கையில் காசு கிடையாது. நம்மளே வெட்டிக்க வேண்டியதான். நம்ம முடிய நம்ம தானே வெட்ட முடியும். அடுத்தவங்க வெட்டினா கூட கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க கம்மியாகவே வெட்டியிருந்தாலும் நிறைய வெட்டிட்டாங்க, ஐயோ நான் கொஞ்சோண்டு தான் வெட்ட சொன்னேன், நிறைய வெட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே நம்ம பழி போடலாம். ஆனால் நம்ம முடிய நம்மளே வெட்டினால நம்ம மனசே கொஞ்சம் நம்ம ஆற்றிக்கலாம். நம்ம தானே வெட்டினோம், வெட்டின அளவு தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி சூப்பரா? இப்போ இப்படிதான் இருக்கும். எண்ணெய் தேய்ச்சா அப்படியே சப்பி போயிடும். என்னடா உன்னோட முடி இப்படி இருக்கு அப்படி கேட்பாங்க எல்லாரும், முடி கொட்டிடுச்சுன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்படி ஒரு பெரிய வேலையும் ஒன்றும் கிடையாது.
ஆனால் மெயின்டைன் பண்ணலை. சரி, இப்போ தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு சுடிதார் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே. ஃப்ரெண்ட் கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ரெண்டோட என் தங்கச்சியோட பையனுக்கு பர்த்டேன்னு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட சொன்னான். சரி, நம்ம போய் அந்த குட்டி பையனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அவன் பயங்கர க்யூட்டாக இருப்பான். எனக்கு அவன்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவனோட ஐஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை இதில் வந்து சேர்த்து விடுறேன், நீங்கள் பாருங்கள். அவனோட கண் வந்து நல்லா ஷார்ப்பாக பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம், செம்ம க்யூட்டாக இருப்பான். இன்றைக்கி அந்த குட்டி பையனை பார்க்குறதுக்கு தான் கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் வாஷ். எல்லாரும் என்கிட்ட லாங் வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்கல்ல. நிறைய தடவை எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருக்காங்க, யூடியூப்லேயும் எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. அக்கா நீங்கள் வந்து vlog போடுங்க, உங்களோட மேரேஜ் ஸ்டோரி போடுங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. போடுறேன். எனக்கு முன்ன பின்ன அப்படி vlog போட்டு பழக்கமே இல்லை. எப்பயாவது ஒரு தடவை ஞான உதயம் வந்து ஒவ்வொரு vlog-ஆக போடுவேன். இப்போ போட்டு 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் vlog போட்டே. vlogலாம் எடுத்து நிறையா வச்சுருக்கேன். பாலி போனப்பெல்லாம் Day 1 என்ன பண்ணோம், Day 2 என்ன பண்ணோம், Day 3 என்ன பண்ணோம், Day 4 என்ன பண்ணோன்னு எல்லா vlog-ம் இருக்குது. ஆனால் எப்படி போடணும்னு தெரில. நிறைய பேர் நல்லா எடிட்லாம் பண்ணுவாங்க. நமக்கு எடிட்டிங்கும் அவ்வளோவா தெரியாது. அப்படியே போட்டால், அப்படியே ராவாக போட்டால் மக்கள் விரும்புகிறீங்களா என்னன்னு தெரியல. இல்லை உங்களுக்கு வந்து பாலி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபேஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஆசைதான் வீடியோஸ்லாம் எடுக்கணும், அப்லோட் பண்ணணும். ஆக்சுவலி வீடியோலாம் அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க விடலன்ட்டு மனசு கடந்து அடிச்சுக்கும். வீடியோலாம் எடுக்க விடுறாங்க, ஆனால் போடுறதில்ல. அப்போ அது என்னோட மேலே தப்பு தானே. எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்து போடலைன்னா எப்படி? மைக் கேட்டேன், மைக் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸ்டாண்டு கேட்டேன், ஸ்டாண்டும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஐஃபோன் கேட்டேன், ஐஃபோனும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ என் மேலே தானே தப்பு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அக்கா இதை பற்றி வீடியோ போடுங்க, அக்கா இதை பற்றி வீடியோ போடுங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. நம்மளை ஃபாலோ பண்ணுற யாருமே அதை பண்ணவே மாட்டீங்களே. நீங்கள் எதை பற்றியாவது கேட்டால் தானே. அதை பற்றிலாம் எனக்கு ஏதாவது நாலேஜ் இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுவேன். இப்போ நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், லூசு நாங்கள் தான் உன்னோட மேரேஜ் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோமே, அதை முதல்ல போடு அப்படின்றீங்களா? இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கேட்டால் தான் நான் வீடியோ போடுவேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. எப்படி இலக்கியா கலர் ஆயிட்டாளா? இத்தனோடு தானே எடுத்தேன், நீங்களே பார்த்தீங்கல்ல. ஆமாம், இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். பாத்தீங்களா எவ்வளோ குட்டியா எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் ரொம்ப நல்லவே, எனக்கு செட் ஆயிட்டான் தெரியுமா. நிஜமா தான் சொல்றேன், என்னமோ போட்டு பார்ப்பேன்.
அப்படியே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். சும்மாவே டஸ்கி ஸ்கின்னு. மைக்கு கீழே விழுந்துருச்சு. கேக்குதான்னு தெரில. ஃபேஸுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக கழுத்துக்கும் காதுக்கும் போடணும். இல்லைன்னா அசிங்கமாக மூஞ்சி மட்டும் ஒரு கலராகவும் கழுத்தும் காதும் ஒரு கலராகவும் தெரியும். நிறைய பேருக்கு நைட் க்ரீம் போடுற பழக்கம் இருக்கும். அவங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். பார்க்குற எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்ன முகம் மட்டும் ஒரு கலராக இருக்குது, முகத்துக்கு என்ன போட்டிருக்கேன்னு. அதையே நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். என்னடா நம்ம ஒன்றும் போடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதோட நான் அப்படியே விட்டுருவேன். இந்த பவுட்ரு அதெல்லாம் கிடையாது. மாய்ஸ்சரைசர் போடுவேன், சன்ஸ்க்ரீன் போடுவேன். அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் போடுவேன். ஏன்னா எனக்கு இதோட நான் ஒரு 3 தடவை மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன், 3 தடவை சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டேன். வேறு வழி இல்லையே, காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கும்போது போட்டு 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 அதை காலியாக்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இருக்கிறதோ ஆயிலி ஸ்கின். அப்போ நான் அதை போடுறேன், என்ன இன்னும் வலியுது, இன்னும் கருப்பாக தெரிகிறேன். அதை போட்டுட்டு என்னால் வெளியே போக முடியல. எல்லாரும் ஏன் இப்படி இருக்க, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செம்ம பிரைட்டாக இருக்குது ஃபேஸு. அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மாய்ஸ்சரைசரையும் சன்ஸ்க்ரீனையும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் போடுறேன். வெளியில் போகும்போது வெறும் மூஞ்ச கழுவிட்டு இந்த இப்போ போட்டேன்ல ஒரு 3-in-1 ஃபவுண்டேஷன் அதை போட்டுட்டு கிளம்பிடுறது. வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா எனக்கு எதுவுமே செட் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். வாங்கின எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் என்ன வலியுது, என்ன காரணம்னு தெரில. ஆனால் மூஞ்ச கழுவுனே செம்மையாயிடுறேன். ப்ளம்மில் ரைஸ் வாட்டர் மாய்ஸ்சரைசர் அது ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் பான்ஸும் ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு பிராண்டே மறந்துட்டேன். முத அதுதான் வாங்கினேன். என்ன பிராண்டில் வாங்குறேனோ அதுலேயே சன்ஸ்க்ரீனும் அதுலேயே மாய்ஸ்சரைசரும் வாங்கிடுவேன். இந்த தனித்தனியாக போகிற வேலையெல்லாம் வச்சுக்க முடியாது நம்மளால். ஏன்னா எங்கள் ஊரில் அந்தளவுக்கு எதுவும் கிடைக்காது. நான் எப்போயாவது மதுரைக்கு போகிறேன் அப்படின்னா நான் அப்பயே எல்லாத்தையும் வாங்கிடுவேன். இல்லைன்னா ஒரு தடவை என் வீட்டுக்கார் சொதப்புனாரு. வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கேட்டேன், அவர் ஒன்று வாங்கிட்டு வந்தார். எதுக்கு பிரச்சனை? எப்போ போகிறோமோ அப்போ வாங்கிக்க வேண்டியதுதான். இல்லையா வாய் மொழிட்டு பேசாமல் இருக்கணும். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். நான் எப்பயுமே அப்படிதான். கிடைக்காதது நினச்சி ஏங்குற கேரக்டர்லாம் கிடையாது. உனக்கு இன்னைக்கு இதுதான் அப்படின்னா அதுதான் கடவுள் கொடுத்துருக்காருல. இதே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டேன் ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் காஜல் போடலாம். நேத்தே காஜல் வந்து லைட்டாக தீர்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் போடும்போது. சரி அடுத்த தடவை போடும்போது கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ அடுத்த தடவையும் போட போகிறேன். ஆனால் இப்போ அந்த ஷார்ப்னரை தேடணும்ல. இருங்க தேடிட்டு வந்துடுறேன். தேடி எடுத்தாச்சு. வேற எங்கேயும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அந்த ட்ரேக்குள்ளே தான் போட்டிருப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு பிளாக் பிடிக்கும்னு சொல்லிட்டு
எல்லாமே பிளாக்காக வாங்குறதுனால டக்குன்னு தேடணும்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாமே கருப்பாக தெரியுது. சரி, காஜல் போட்டுக்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த கண்ணெல்லாம் கலங்கும், இனிமே எனக்கு கலங்காது. அதே மாதிரி அழுகையும் அப்படிதான், ரொம்ப டக்குன்னெலாம் அழுக வராது. நிறைய பேத்துக்கு அழுதா கண்ணெல்லாம் செவக்கும்ல, செவந்துரும் கண்ணெல்லாம். அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க அழுதுருக்காங்கன்னு. எனக்கு எவ்வளோ அழுதாலும் கண்ணும் செவக்காது. அதுதான் என் மைனஸ். வேணும்னே நான் அவர் கூட சண்டை போடணும்னு நினச்சா, அவர் ஏதாவது சின்ன விஷயம் சொன்னால் கூட ஏதாவது அழுக ட்ரை பண்ணுவேன். அழுக வந்தால் தானே அழுக முடியும். ஏதாவது ஒரு விஷயம் மனசை அதிகமாக பாதித்தா மட்டும்தான் எனக்கு அழுக வரும். அழுக வந்தாலும் அதுக்கப்புறம் கண்ணும் செவக்காது. அதனால நான் இவ்வளோ நேரம் அழுதுட்டுறேன்னு சொன்னாலும் என் வீட்டுக்காரர் என்னை நம்பவே மாட்டார். போடி அப்படின்றவாரு. ஓகே, காஜல் போட்டோமா? இப்போ மஸ்காரா போடலாம். அப்பதான் ஒரு நம்மளே கொஞ்சம் பிரைட்டா தெரியும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்பெல்லாம் மஸ்காரா போடாத ஆள் யார் இருக்கா? அதுவும் இந்த ப்ராப்பராலாம் நமக்கு போட தெரியாது. நிறைய பேர் இதுக்காக மெனக்கிடுவாங்க. எனக்கு அவ்வளோதான் வரும். எனக்கு ரொம்ப நாள் ஐலைனர் போடணும்னு ஆசை, ஆனால் என் கண்ணுக்கு போட முடியாது. போட்டால் கண்ணு அந்த மேலே இருக்கிற பட்டை வந்து குண்டாக இருக்குது. அப்போ நான் இப்படி திறக்கும் போது மேல் பட்டையில் போய் ஒட்டுது, அசிங்கமாக பேய் மாதிரி ஆகிடும். அதனால நான் ஐலைனரே போடல. எனக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு கோடு அந்த சைடு ஒரு கோடு மட்டும் இழுத்து விட்டுக்குவேன் ஆசைக்காக. ஆனால் ஒரு சிலர்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கேன். கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக போடுவாங்க, அதெல்லாம் ரசிச்சிருக்கேன். நல்லா இருக்கும் அவங்க போடுறது. ஓகே, போட்டாச்சா? இப்போ கொஞ்சமாக அதை இன்னொருக்கா டிப் பண்ணாமல் இருக்கிறத வச்சு எங்கெல்லாம் கொஞ்சம் ஐப்ரோ இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே மட்டும் ஃபில்அப் பண்ணிக்கணும். சூப்பரா? கண்ணாடியில் பார்த்துட்டு வரேன். சூப்பர். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம். வச்சாச்சு. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த என்ன பிளர் ஆகுது, நிறைய பேர் வந்து இந்த லிப் லைனர்லாம் போடுறாங்க. எனக்கும் ஆசை தான், ஆனால் அதெல்லாம் போட தெரியாதே. போட தெரிஞ்சா வாங்கலாம், போட தெரியாமல் அதுவும் இல்லாமல் அது ஏதோ செட் ஆகணுமா நம்மளோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்கணுன்றாங்க. நம்ம எந்த கடைக்கு போனாலும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் காமிச்சு நம்ம மண்டையை கழுவுறது தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு உண்மையாகவே எது சூட் ஆகுதுன்னு எந்த கடைக்காரங்களும் சொல்ல மாட்றாங்க. அதனால காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வாங்குறதே இல்லை. இது மட்டும் என் அப்படியே லிப்ஸில் போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ஃபேஸ் மேக்கப்பு ஒரு க்ரீம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் பொட்டு
மஸ்காரா, அவ்வளோதான். இப்போ நம்மளோட முடி சே எவ்வளோ அழகா இருக்கு. கண்ணு போட்டுறாதீங்க, அப்புறம் இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். எனக்கே இவ்வளோதான் இருக்கு. எங்கள் சித்தப்பா வேற அடிக்கடி ஊருக்கு போனாலே நீ திட்டுறா, எவ்வளோ முடி இருந்துச்சு, கழுத இப்படி போய் முடியை பண்ணிட்டு வந்துட்டியே, முடியே இல்லையே, என்னையே தேய்க்க மாட்டியே அப்படின்னு திட்டுவாரு. சித்தப்பா இதுதான் ஸ்டைலு, இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன பண்ண, பழைய முடியெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையே, கொட்டி போச்சே. ஸ்கூல் டேஸ் வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் முடி, ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம்லாம் முடி இல்லை. அப்புறம் இந்த மாதிரி கிளிப் போடுறீங்கல்ல, நிறைய பேர் போடுறீங்க, நான் பார்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது, இதோட பெருசாகவும் இருக்குது, போட்டிருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நான் போடுறேன், ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது லூஸ் ஆகி இப்படி இறங்கி 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 வந்துடும். சரியா? அது எனக்கு. ஆனால் மற்றவங்க போட்டிருக்காங்க அப்படியே தான் இருக்குது. வேற ஹேர் பின் எதுவுமே குத்துறது கிடையாது, எந்த கிளிப்பும் கிடையாது. கேட்ச் கிளிப் மட்டும் தான் குத்திருக்கீங்க. ஆனால் அது முடியை விட்டு இறங்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு அப்படியே இறங்கி வந்துடுது, முடி ஃபுல்லாக உடஞ்சிருது. அதனால நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது இந்த இந்த குஷி கிளிப்பு தான். என் வீட்டுக்காரோட அக்கா கூட கேட்டாங்க, உனக்கு வேற கிளிப்பே இல்லையா அப்படி, என்ன பிள்ளை இதையே குத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வேற குத்த தெரியாது. ஆனா இது மாதிரி ஏகப்பட்டது வச்சிருக்கேன், சின்னதுலேருந்து பெருசு வச்சு பெருசு வரைக்கும் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு குத்த தெரியாதே, நான் என்ன பண்றது? சரி, ஒரு கிளிப்பை போட்டுட்டு கிளம்புவோம். நான் ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கோ. இங்கே பார்த்தீங்களா, பண்ணவே தெரியாத ஹேர் ஸ்டைலுக்கு எத்தனை கிளிப்பு. கடைக்காரவங்க விற்கிறவங்களும் அப்படி தானேப்பா விற்கிறாங்க. 3 கிளிப்பு ஒரு இதில் போட்டு விற்கிறாங்க. வாங்கினா 3மே வாங்குற மாதிரி இருக்கு. குங்குமம் அவ்வளோதான். கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் என்னால் போட முடியும். ஓகே? இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, லைக் போடுங்க. இப்படி இருக்கும் அதை போடக்கூடாது, இப்படி இருக்கும் அதை தான் கிளிக் பண்ணணும். சரியா? பாய்.